சீமான் அவர்கள் ஜீ தமிழ் நடத்தின கோல்டன் மொமெண்ட் அவார்ட்ஸ் அப்படின்ற அவார்ட்ஸ்க்கு போயிருந்தாரு. இதுல சீமான் அவர்கள் யாருக்கு விருது கொடுத்திருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவுடையப்பன் அவர்களுக்கு விருது கொடுத்திருந்தாரு. இவர் தமிழான்ற ஷோ ஏற்கனவே கருப்பழனியப்பன் பண்ணியிருந்த ஷோவை இப்போ ஆவுடையப்பன் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இந்த அவார்டு வாங்கினதுக்கு. சீமான் அவர்கள் என்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் நடந்து வரும்போது அந்த இடமே அதிர்ச்சி. ஒரு 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 சினிமா நடிகருக்கான அந்த ஒரு கிரேஸ முதல் முறையா ஒரு அரசியல் தலைவர் மேல இருக்கிறத முதல் முறையா பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் உள்ள வந்துட்டு சீமான் அவர்கள் ஸ்டேஜ் ஆனோடனே சீமான் அவர்கள் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது, மனைவிக்காக ஒரு பாடல் பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த கண்ணாடி பக்கையில பாட்டு பாடும்போது அப்படியே அந்த ஸ்டேஜை எந்திரிச்சு நின்று ஒரு பயங்கரமான ஒரு இது கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்க கனவு என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கு லட்சிய உணர்வு தான் இருக்கு அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லும்போது பயங்கரமா இருந்துச்சு. ஒரு அரசியல் தலைவர் கிட்ட இப்படி எல்லாம் கேள்வி கேட்க முடியுமா அப்படின்றதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. பேரியர்ஸ் எல்லாம் பிரேக் பண்றாரு சீமான் அவர்கள். அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் பேசும்போது அரசியல் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டைல அவர் எப்பயும் பேசுற அந்த கண்டென்ட் எல்லாம் தெரிவிக்க விட்டுருந்தாரு. அதுவும் தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற அரசியல்வாதிகள் முன்னாடியே அதை செஞ்சிருந்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் சீமான் அவர்களை ரசிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். எதிர்கட்சி தலைவர்களும் ரசிகர்களுடைய பேச்சு சீமான் அவர்கிட்ட இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அதே மாதிரி உங்கள்கிட்ட மனைவி பத்தி பேசும்போது விமர்சனம்லாம் சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஆவுடையப்பன் சீமான் அவர்களை நீங்க கண்டிப்பா ஷோக்கு ஒரு நாள் வரணும்னா, நீங்க பேசணும்னா அப்படின்னும் போது சீமான் அவர்கள் கண்டிப்பா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவ்வளவு நாள் அந்த தமிழா ஷோக்கு கூப்பிடாதது காரணமே கருப்பழனியப்பன் அவர்கள் தான். இப்போ ஆவுடையப்பனே முன்னெடுத்து கூப்பிடும்போது கண்டிப்பா சீமான் அவர்கள் போவாரு. அதுவும் தரமான ஒரு டாபிக் வச்சு கூப்பிடுங்க. ஒரு அரசியல் டாபிக், ஒரு பெண்ணியமோ, எதுவோ சமூக நீதியோ அந்த டாபிக் சீமான் அவர்கள் கூப்பிட்டீங்க. ஒரு விவசாயத்தை பத்தி பேசணும்னா கண்டிப்பா சீமான் அவர்கள் சம்பவமா பேசுவார் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு டாபிக் வச்சு கூப்பிடுங்க அப்படின்றது இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் வருகிறதுனால இந்த அவார்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.